அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. நம்மளுடைய இந்த சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மூன்றாவது கண் செயல்பட உதவும் இசை வடிவிலான அதிர்வலைகள் அப்படின்ற தலைப்பில் 1 மணி நேர காணொளி அதில் போட்டிருந்தோம். அது ஏன் நான் பதிவிட வேண்டும், அதை எப்படி நாம் பிரயோகிக்க வேண்டும், இன்னும் சில விளக்கங்கள் இதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். இதற்கு முன்னால் நாம் பதிவிட்ட காணொளிகளில் 7 சக்கரங்களையும் அதனுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய அதிர்வலைகள் மற்றும் மந்திரங்கள் ஆகியவற்றை பார்த்தோம். அவை குண்டலினி யோகம் எனும் யோக முறையில் அதை செய்வதாக சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த காணொளியில் நேரடியாக நமது 6வது சக்கரமான ஆக்ஞா, அதாவது துரியம் என்ற நிலையில் நேரடியாக நம்மளுடைய அதிர்வலைகளை அதிகரிக்க செய்வது பற்றின காணொளியை பதிவிட்டிருக்கிறோம். அப்படியானால் குண்டலி யோகத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையா என்று கேட்டால், இது யோக நிலைக்கும் தியான நிலைக்கும் இடைப்பட்ட நிலையாக இதை கொள்ளலாம். ஏன்னா நாம் இந்த உலகில் வாழும் வாழ்க்கையில் 7 சக்கரங்களையும் அதிகப்படியான செயல்பாடுகளை அல்லது சக்தியை அதிகரிக்கக்கூடிய வகையிலான யோக பயிற்சிகளை தொடர்ந்து செய்து அதில் நாம் வெற்றியடையும் பொழுது நாம் இறைவனுடன் கலந்திருப்போம் என்பதுதான் இதனுடைய தாற்பயம். ஆனால் இந்த காணொளியில் நாம் நம்மளுடைய 6வது சக்கரத்தின் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் அதற்கு கீழ் உள்ள 5 சக்கரங்களும் அது அதனுடைய இயல்பான செயல்பாடுகளில் ஏதேனும் குறைபாடுகளோடோ அல்லது அதன் செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மையோ இருக்குமேயானால் அதை சரி செய்து ஒரு நிலையான அல்லது நார்மலான செயல்பாட்டிற்கு அதை தூண்டும். இதன் மூலம் நமது மனமும் நமது ஆரோக்கியமும் மேம்படும். அந்த காரணத்திற்காகத்தான் இந்த காணொளியை நாம் பதிவிட்டுள்ளோம். இந்த காணொளியை காண்பதற்கு முன்பாக, அதாவது உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக, நீங்கள் ஆழ்ந்த தியான நிலை என்பது பற்றின நமது சேனலில் ஒளிபரப்பாகியுள்ள காணொளியை முழுமையாக பார்த்து அதை புரிந்து கொண்டு முதலில் ஆழ்நிலை தியானம் செய்வதற்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அந்த 10 முறை ஒரு நீண்ட மூச்சு பயிற்சியை செய்து பின் 15 நிமிடங்கள் தியானம், அதுவும் நம்மளுடைய காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வீடியோவும் அதற்கு உண்டான லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்கள் முதலில் ஆழ்நிலை தியான பயிற்சி,
அதற்கு அடுத்தபடியாக 15 நிமிட தியான பயிற்சி. அதற்கு பின் இந்த 3வது கண் செயல்பட உதவும் இசை வடிவிலான அதிர்வலைகள், இதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த 3 நிலைகளையும் பயன்படுத்தும் பொழுது முடிந்தவரை காதொலிப்பான்களை பயன்படுத்துவோம். அதாவது ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. ஏன் இதை நான் பல காணொளிகளில் கூறியிருக்கிறேன் என்றால், அதை நாம் பயன்படுத்தும் பொழுது வெளியிலிருந்து நமக்கு ஒரு சிறு சத்தம் கூட வராது. அதனால் நம்மால் இன்னும் சரியான நிலையில் ஒருமுகப்பட்டு நம்மால் வந்த செயலை செய்ய முடியும். பிறகு இந்த இசை வடிவிலான அதிர்வலைகளை நம்மால் முழுமையாக உணர முடியும். அது நேரடியாக காதில் ஒலித்து மூளைக்கு செல்வதால் உடனடியாக அந்த அதிர்வலைகளை நம்மால் உணர்ந்து அதை நமது புருவ மத்தியில் கவனம் செலுத்த இயலும். இப்படி தொடர்ந்து அதை பயிற்சி செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு புருவ மத்தியில் நமது கட்டை விரல் அல்லது ஆள்காட்டி விரல் வைத்து அழுத்துவது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அல்லது அங்கு ஒரு நாடி துடிப்பது போல் ஒரு துடிப்பு நிலை உணர்வீர்கள். அல்லது அங்கு ஏதோ எறும்பு ஊறுவது போல் ஒரு உணர்வு ஏற்படும். இப்படி ஏற்பட ஆரம்பித்தால் உங்களுடைய 3வது கண் செயல்பட ஆரம்பிக்கிறது என்கின்ற அறிகுறியை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அது அதிகப்படியான நல்ல பல அற்புதங்களை உங்களுக்குள் ஏற்படுத்தி தரும். சிலர் தொடர்ந்து அதை செய்தாலும் அவர்களால் புருவ மத்தியில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படுமேயானால் நீங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரலை புருவ மத்தியில் வைத்து ஒரு 10 முறை அந்த இடத்தில் லேசாக தட்டுங்கள். அப்படி அந்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் பொழுது அதை மனதுக்குள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பிறகு அந்த ஆழ்நிலை தியான பயிற்சி 15 நிமிட தியான பயிற்சியை செய்த பின் நாம் நமது விரலால் புருவ மத்தியில் தட்டிய உணர்வை இந்த அதிர்வலைகள் இயங்கும் பொழுது வெளிக்கொணர முற்படுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு உடனடியாக ஒரு அதிர்வு என்பது ஏற்பட துவங்கும். இப்படியும் நாம் அதை நமது 3வது கண்ணின் செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகளை அதிகப்படுத்தலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் உங்களுடைய 3வது கண்ணின் அதிகப்படியான செயல்பாட்டால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி இந்த 5 சக்கரங்களின் செயல்பாடுகளும் நிலையான அல்லது நார்மலான செயல்பாட்டிற்கு அது வந்துவிடும். அப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியமும் மனநிலையும் மிக அற்புதமாக இருக்கும். மகிழ்ச்சியான நிலையில் இருப்பீர்கள். எதற்காகவும் பதட்டமடைய மாட்டீர்கள். அனைத்தும் இறைவனின் அருளே என்ற நிலையில் தாங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு சில அற்புத சக்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதும்
மனக்குழப்பங்கள் ஏற்பட்டால் ஒரு 5 நிமிடங்கள் உங்களுடைய புருவ மத்தியை கண்களை மூடி அமர்ந்து பார்த்தீர்களேயானால் அங்கு ஒரு ஜோதி வடிவிலான ஒரு வெளிச்சம் தோன்ற ஆரம்பிக்கும். அடுத்த 5 நிமிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான விடயம் கிடைத்துவிடும். இப்படிப்பட்ட பல நான் சொல்வது 1000ல் ஒரு சிறு பகுதி தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான பல அதிசயமான சக்திகள் உங்களுக்குள் வர ஆரம்பிக்கும். இந்த சக்திகளை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டீர்களே ஆனால் உங்களுடைய கர்மப்பதிவு அதிகப்படியாகும். உங்களுடைய பாவ எண்ணிக்கை அதிகப்படியாகும். அதனால் அந்த சக்தி தன் நிலையிலிருந்து குறைந்து மிகவும் தேங்கிய நிலைக்கு சென்றுவிடும். மீண்டும் பயிற்சி செய்து அதை அதிகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தால் அது மிகவும் கடினப்பட்டு மீண்டும் உங்களுடைய மனநிலையில் அந்த அழுக்கான மனநிலைகள் அனைத்தும் கரைந்து ஒரு நிதானமான மனநிலைக்கு, நடுநிலையான மனநிலைக்கு வந்த பிறகுதான் நீங்கள் மீண்டும் இந்த சக்தி மையங்களின் சக்தியை அதிகரிக்க செய்ய முடியும். அதனால் மிகவும் கவனத்தோடு செயல்பட்டு உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் உலக நன்மைக்காகவும் இறைவனடி சேர்வதற்காகவும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவதற்காகவுமே இருக்குமேயானால் இறைநிலை உங்களுக்குள் கலந்து விடுவார். நீங்கள் இறைநிலையுடன் கலந்து விடுவீர்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.